வாக்குக்கு பணம் கொடுத்த வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் சமச்சீர் வளர்ச்சிக்கான கூட்டமைப்பினர் புகார் மனுவை அளித்துள்ளனர். சமச்சீர் வளர்ச்சிக்கான கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் லோகநாதன் அளித்த புகார் மனுவில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 164 பேர் குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. 171வது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை என்பதால் தண்டிக்கப்பட்டவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என அம்மனுவில் வலியுறுத்தப்பட்டது. தேர்தலுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளை இன்றளவும் நீக்கப்படாமல் வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து இருப்பது தேர்தல் கமிஷனுடைய இயலாமையை காட்டுகிறது. இது இந்த குற்றவாளிகள் இந்த தேர்தலிலும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து தேர்தல் ஜனநாயகத்தை தோற்கடிப்பார்கள் என்பது நிச்சயம். இதன் மேல் உச்சநீதிமன்றத்தில் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்படாமை தன்மையை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக் கூறி ஒரு பொதுநல வழக்கை இந்த கூட்டமைப்பு இனி வருங்காலத்தில் செய்யப்படும்.